சீசன் ஃபுல்லா வேஷ்டி சட்டை தான் எல்லாம் திருட்டு பசமா இங்க வந்து எங்க வரும்போது மாதிரி நடிக்கிறானுங்க. ஹலோ மக்களே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட்டிங் பாக்ராஜ் எபிசோட் நடக்குது. இதில் பழைய சூப்பர் சிங்கர் கண்டஸ்ட்லாம் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் கண்டஸ்ட் கூட சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. இதில் சீசன் 10ஓட டைட்டில் வினரான ஜான் ஜெரோம் வந்திருந்தாங்க. இது ஜான் ஜெரோமான்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ மாற்றங்க. அவர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹேர் ஸ்டைலாம் மாற்றி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு வந்தார். மாக்கப்பாவுக்கு அடையாளம் தெரியல, அதேமாதிரி பிரியங்காவுக்கு அடையாளம் தெரியல. இதை பார்த்த மாக்கப்பா பார்த்தீங்கன்னா ஜான் ஜெரோமை செம்மையாக கலாச்சி விட்டுட்டாரு. பிரியங்கா ஜான் ஜெரோமை பார்த்து அந்த சீசன் ஃபுல்லாக வெட்டி செல்லு தானே வந்தேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே மாக்கப்பா வந்து இவனுக்கு எல்லாம் திருட்டு பசங்கம்மா, நம்ம கிட்ட வரும்போது மட்டும் தான் அதுமாரி வரானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாறிடுறானுங்க சொல்லிட்டு செம்மையாக கலாச்சிட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே செம்மையாக சிரிச்சிட்டாங்க. அடுத்து பிரியங்கா வந்து அடிக்கடி உன்னை வந்து ஏர்போர்ட்டில் பார்க்குறேன், எங்கே போகிறான்னு கேளு மாக்கப்பா அப்படின்னு மாக்கப்பா கிட்ட கேட்க சொன்னாங்க. உடனே எங்கேடா போகிற நீ அப்படின்னு கேட்டதுக்கு உடனே ஜான் ஜெரோம் நான் சுவிட்சர்லாண்டு போனேன், ஜெர்மனி போனேன், இப்போ லேட்டஸ்ட்டாக யூஎஸ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் கேட்ட மாக்கப்பா செம்ம கடுப்பாயிட்டாரு. அவர் உடனே வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, நான் ஓரமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதெல்லாம் பார்க்க செம்ம சிரிப்பாக இருந்தது. அடுத்து மாக்கப்பா ஜான் ஜெரோம் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா, எல்லா டைட்டில்ஸும் நான் பார்த்து கேட்குறேன், நீங்கள் எல்லாம் வீடு ஜெயிச்சிங்க, அதில் நான் கமிஷன் கூட கேட்கல, ஆனால் ஒரு பால் காசு என்னை கூப்பிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவர் பார்த்தீங்கன்னா கேட்டார். இதுக்கு நடுவில் மூக்குத்தி முருகனையும் செம்மையாக கலாச்சிட்டாரு. மூக்குத்தி முருகனை பார்த்து என்னாலையும் பிரியங்கால தான் நீங்களும் வீடு ஜெயிச்சேன், அதனால் ஒழுங்காக எங்களுக்கு வந்து அதுலேருந்து கமிஷன் கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. எதனாலனா அவர் வந்து வீடு வந்து வாடகை விட்டுருக்காரு போல் 16,000 ரூபாய்க்கு. அந்த 16,000 பிரித்து எங்கள் 2 பேரும் 8,000 ரூபாய் குடியான்னு சொல்லிட்டு செம்மையாக கலாச்சிட்டு இருந்தார். உடனே ஸ்டேஜில் இருந்து எல்லோரும் செம்மையாக சிரிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்க செம்ம காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் மாக்கப்பா விஜய் டிவி நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறீங்க, கடைசியில் பார்த்தா நாங்கள் தான் பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கலாச்சாரு. அதெல்லாம் செம்ம காமெடியாக இருந்தது. எல்லாருமே செம்மையாக சிரிச்சிட்டாங்க. கடைசியில் மாக்கப்பா இவங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, நான் கிளம்புறோம் போங்கடான்னு சொல்லிட்டு அவர் உடனே திரும்பி போயிட்டாரு. அதெல்லாம் பார்க்க செம்ம காமெடியாக இருந்தது. எல்லாருமே செம்மையாக சிரிச்சிட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே செம்ம காமெடி தான். மாக்காப் ஜான் ஜெரோம் மட்டும் இல்லை, எல்லாருமே செம்மையாக கலாச்சிட்டு இருந்தார். ஓகே மக்களே, மாக்காப்பா காமெடியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.